தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எப்படி இருக்கு முருகருடைய இந்த யுகம்? அருமையா இருக்கு. ஜெகஜோதியா புறப்பட்டிருக்காருன்னு ஃபீல் பண்ண முடியுது. எதுக்காக தைப்பூசம் கொண்டாடுறோம்? இப்போ தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஒரு முழு எனர்ஜியோட ஆற்றலோட இருக்கக்கூடிய மாதம் தை மாதம்ங்கிறது முதல்ல. அடுத்தது நம்ம மூத்தவங்க வந்து தைப்பூசம்ங்கிறது வந்து முருகனுக்கு மட்டும் இல்லை, அது சிவன் பார்வதிக்கும் உகந்த நாள். அதே மாதிரி தேவகுரு பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, அவருக்கு உரிய நாள். உலகத்துல முதல்ல தோன்றின அந்த உயிரினம், தண்ணீர்ல உயிரினம் தோன்றிய நாள்னு தைப்பூச நாளை தான் சொல்லுவான். பெருமாள் கோவில்ல தைப்பூச நாள் பிரமாதமா கொண்டாடுற ஊர் இருக்கு. இப்ப நீங்க விஷ்ணுக்கும் உரியதுன்னு சொல்றீங்க. கும்பகோணத்துக்கும் திருவாரூருக்கும் நடுவுல திருச்சேரைன்னு ஒரு திவ்ய ஸ்தலம் இருக்கு, திவ்ய தேசம் இருக்கு இல்லையா. முதல்ல தைப்பூசத்தன்னைக்கு எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும்? மாலை போட்டாச்சு அப்படின்னா நம்ம தான் முருகன், அது திடமா நம்பணும். திடமான நம்பிக்கையோட இருந்தால் மட்டும்தான் இந்த வழிபாடு பலன்கிறது தரும். நம்ம இன்செக்யூரிட்டியில நிறைய பேர் தவிக்கிறோம். தைப்பூசத்துல முருகன் காலடியில தூக்கி போட்டுட்டு நீ பாத்துக்கோ முருகா அப்படின்னு அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டு உடல் பிரச்சனையா இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், அவங்களால விரதம் இருக்க முடியாது, வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டுல என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அது ஒரு 2 பழமா இருந்தாலும் சரி, அதை முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். அவ்வளவுதான் முருகன் வேண்டுவதுன்றது அது மட்டும்தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உண்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சாளர் புதுகை பாரதி மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்றதால தெரியுது. எப்படி இருக்கு முருகருடைய இந்த யுகம்? அருமையா இருக்கு. சரியா சொன்னா ஜெகஜோதியா புறப்பட்டிருக்காருன்னு ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு தேங்க்ஸ் டு ஆல் மீடியா. அது முக்கியமான காரணம். ஹானஸ்டா ஒத்துக்கணும்ல. ஒரு நல்ல விஷயம் போய் சேர்றதும் மீடியாவால தான். எல்லாரும் நெகட்டிவிட்டியை மட்டும் பரப்புறதா சொல்லுவாங்க. எனக்கு அதை ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதை விட நல்லது நிறைய போய் பரவுது. எங்கேயோ யாரோ ஒரு சின்னதா ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும், அல்லது ஒரு ஆன்மீகத்துல ஒருத்தருக்கு ஒரு வேண்டுதல் பழிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயம் பல பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கு மீடியா தான் காரணம். நல்ல தேங்க்ஸ் டு மீடியா. நிச்சயமா மேம். அந்த வரிசையில இப்போ ரொம்ப கூடிய விரைவில் தைப்பூசம் வருது. தைப்பூசம் சரி, முருகனுக்கு கொண்டாடுறோம், எல்லா நாட்டிலையுமே இந்த ஒரு நாளை கொண்டாடுவாங்க. ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு இல்லையா? எதுக்காக தைப்பூசம் கொண்டாடுறோம்? தை பூசம் அந்த வார்த்தையை பிரிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய ஒரு வருஷத்துல நமக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா, தேவர்களுக்கு நம்மளோட ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு. அப்படி பார்க்குற போது மார்கழி மாதம் அதிகாலை, இப்ப தை மாதம் காலை பொழுது, இளம் காலை பொழுது. நம்ம அதிகாலையில ஒரு வித வைப்ரேஷன் கிடைக்கும். இளம் காலை பொழுது அப்படின்னா ஒரு 7 மணி 8 மணிங்கிற போது எல்லாருமே ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருப்போம் இல்லையா நம்மளே. அது மாதிரி இப்போ தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஒரு முழு எனர்ஜியோட ஆற்றலோட இருக்கக்கூடிய மாதம் தை மாதம்ங்கிறது முதல்ல. அடுத்தது நம்ம மூத்தவங்க ஆடி மாத அமாவாசையில நம்ம பித்ருக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டுல மூத்தவங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. தெய்வங்கள் எல்லாருக்கும் இரவு பொழுதுங்கிறதுனால அவங்க ஓய்வுக்கு போற நேரத்துல நம்ம மூத்தவங்க நம்மளை காப்பாத்துறதா நம்மளுடைய ஐதீகம். அந்த ஆனா அதையே சில பேர் மறிச்சு சொல்லியிருக்காங்க, ஒரு மாதிரி திருச்சி சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆடி அமாவாசை ரொம்ப ஆபத்தானது, அன்னைக்கு ஆன்மாக்கள் வரும். பொதுவாகவே வீட்டுல கூட சொல்லுவாங்களா மேம், ஆடி அமாவாசை அன்னைக்கு குழந்தைய வெளியே கூட்டிட்டு போகாத, இது எல்லாமே இருக்கு. ஆனா ஆடி அமாவாசைக்கு பின்னாடி இப்படி ஒரு சூட்சமம் கூட இருக்கு. ஆமா, ஆடி அமாவாசைக்கு வர்றவங்க பொழுது விடியுது, இனி தெய்வங்கள் நம்மளை காப்பாற்ற வர்றாங்க அப்படிங்கிற போது நம்ம பித்ருக்கள் மீண்டும் அந்த அவங்களுடைய லோகத்துக்கு போறது தை அமாவாசையில. அப்ப தை மாதம்ங்கிறது தெய்வங்களுக்கே ஒரு புத்துணர்வு தரக்கூடியது.
தெய்வ சக்தி நம்ம வீடுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. அதில் பூச நட்சத்திரம் வந்து 27வது நட்சத்திரம். தைப்பூசம்ங்கிறது வந்து முருகனுக்கு மட்டும் இல்லை, அது வந்து சிவன் பார்வதிக்கும் உகந்த நாள். ஓ அதே மாதிரி தேவகுரு பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, அவருக்கு உரிய நாள். குரு பகவான். குரு பகவான் தேவகுருவுக்கு. தட்சிணாமூர்த்தி இல்ல, ஆ அவர் குரு பகவான், அவர் அந்த குரு அதிதேவதை. வேற. அவர் வந்து சிவபெருமானுடைய இன்னொரு ஒரு முகம், அவர் தான் தட்சிணாமூர்த்தி. நான் சொல்றது தேவகுரு அப்படின்னு நம்ம வணங்குறோம் இல்லையா, அந்த பிரகஸ்பதிக்கு உரிய நாள் தைப்பூச நாளுங்கிறது. சிவன் பார்வதியை வணங்குறது அப்படிங்கிறது தான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த தைப்பூச நாள்ல. அது வந்து அப்படியே முருகனுடைய அந்த வழிபாடா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எலாபரேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா முருகன் வந்து நமக்கு ஈஸி டு அப்ரோச் காட், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி friendly god. காட். எஸ், அதேதான் நீங்க சொல்ற மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்ட்லி காட். அந்த மாதிரி வர்றதுனால முருகனுடைய வழிபாடு வந்து ரொம்ப அதிகமா பரவின நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த தைப்பூசத்துக்கு வந்து உலகத்துல முதல்ல தோன்றின அந்த உயிரினம், தண்ணீர்ல உயிரினம் தோன்றிய நாள்னு தைப்பூச நாளை தான் சொல்லுவாங்க. ஓ உலகத்துக்கு பிறந்த நாள்னு கூட ஒரு ஐதீகம் சொல்றது உண்டு. உலகத்தினுடைய பிறந்த நாள் தைப்பூசம், இன்னைக்கு தான் அது தோன்றியது அப்படின்னு. நீங்க வந்து இது தனி இன்ஃபர்மேஷன், அது தனி இன்ஃபர்மேஷன் வச்சா கூட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. தேவ குருவை வணங்கக்கூடிய நாள், அப்போ அவர் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கிறவர். ம். அதே மாதிரி உலகத்துக்கு முதல் நாள், தலையாய நாள் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு வருது. பௌர்ணமியும் சேர்ற போது நமக்கு நல்லா தெரியும் அதனுடைய சக்தி வந்து பல மடங்கு அபரிமிதமா இருக்கக்கூடிய நாள். ஸோ இந்த தைப்பூச நாளுங்கிறது நம்ம முருகப்பெருமானுடைய சரித்திரத்துல அம்பிகை கிட்ட வேல் வாங்கின நாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படின்னும் ஒரு ஐதீகம் உண்டு. ம். ஆக மொத்தத்துல தைப்பூசம் எல்லா வகையிலயும் சிறந்த நாளா தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தைப்பூச நாள்ல சூரியனுடைய நல்ல கிரணங்களும் சந்திரனுடைய நல்ல கிரணங்களும் அதிக அளவுல பூமிக்கு வரக்கூடிய ஓ நாள் இந்த நாள். அதனாலதான் அந்த நாள்ல வந்து பேர் பாடியா இருந்து அந்த காவடி எடுக்கிறது, பூ மிதிக்கிறது, பாத யாத்திரை போறது, இதெல்லாம் செய்யறதுனால என்னன்னா அந்த மக்களுக்கு வந்து அந்த நல்ல கரணங்கள் நிறைய வரக்கூடிந்து உடம்புல சேர்றது அப்படிங்கறதுனாலதான் அந்த அன்னைக்கு அந்த வேண்டுதல் எல்லாம் செய்யறது. இன்னொன்னு வேடிக்கையா இருக்கும். நம்ம ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு போய் கொடுக்கிற நாள் தைப்பூசம். அந்த அந்த ஏரியால அன்னைக்கு ஒரு திருவிழாவாவே இருக்கும் இல்லையா? திருவிழாவாவே இருக்கும். சீர் கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட அந்த சீர் வாங்கி அம்பாள் அதை சந்தோஷமா ஏத்துக்கிற அந்த இது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை நிறைய வரும். ஆ. தைக்கு அப்புறம் பார்த்தா மாசி, பங்குனி, அப்புறம் சித்திரை, வைகாசில எல்லாம் மாரியம்மன் பண்டிகை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்போ தெய்வங்களுக்குள்ள இந்த ஒரு இணக்கமான அந்த இது. நீங்க தை மாசம் பொங்கலுக்கு வந்து நம்ம மட்டும் நம்ம கூட பிறந்தவங்க வீட்ல இருந்து சீர் வாங்குறது இல்ல. தைப்பூசத்துல அம்பாளும் பெருமாள் கிட்ட இருந்து சீர் பெற்றுக்கிற நாள் இந்த நாளுங்கிறதுனால, சீர் அப்படின்னா நம்ம வைக்கிற வருஷத்தட்டுன்னு மட்டும் இல்ல, சிறப்புன்னு அர்த்தம். நிறைய சிறப்புகள் சேர்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த தைப்பூசத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இன்னொரு ஒரு இது தலவரலாறு படி திருநெல்வேலியில காந்திமதி அம்மனுக்கு நெல்லையப்ப சுவாமி அருள் காட்சி தந்த நாள் இந்த தைப்பூச நாள். ஓ. அம்பிகை வந்து தவம் இருக்காங்க. தவம் இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய தவம் பலிச்சு காட்சி கிடைச்ச நாள் இதே தைப்பூச நாள் தான் அப்படிங்கிறது. திருநெல்வேலி பக்கம் அது ஒரு திருவிழா. ஓ அங்க ஒண்ணு அது நடந்துட்டு இப்படி இருக்குது. எல்லா ஊர்கள்லயுமே ஒரு ஒரு திருவிழா அந்த நாள்ல நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பெருமாள் கோவில்ல வந்து தைப்பூச நாள் வந்து பிரமாதமா கொண்டாடுற ஊர் இருக்கு. மேம் நான் போன வருஷம் வரைக்குமே தைப்பூசம்னா முருகர்னு நினைச்சிருந்தேன். போன வருஷத்துக்குள்ள தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது சிவனுக்கும் உரியது அப்படின்னு. இப்ப நீங்க விஷ்ணுக்கும் உரியதுன்னு சொல்றீங்க. ஆமா. நம்ம கும்பகோணத்துக்கும் திருவாரூருக்கும் நடுவுல திருச்சேரைன்னு ஒரு திவ்யஸ்தலம் இருக்கு, திவ்ய தேசம் இருக்கு இல்லையா. அந்த பெருமாள் அந்த பெருமாள் வந்து காவேரி கரையில இருக்காரு இல்லையா. காவேரி அன்னை அந்த பெருமாளை நோக்கி தவம் இருந்தாங்களாம். காவேரி அன்னைக்கு பெருமாள் காட்சி தந்த நாள் தைப்பூச நாள்னு ஒரு அங்க உள்ள தலவரலாறு இருக்கு. 8 நாள் திருவிழா இப்பவும் நடக்குது. 9ஆம் நாள் திருவிழாவில் தேர்ல வந்து காவேரிக்கு அன்னைக்கு பொன்னி நதிக்கு அவர் காட்சி தந்த நாள் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோவில்ல திவ்ய தேசத்துல தைப்பூசம் கொண்டாடப்படக்கூடியதாகவும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குங்கிற போது ஒரே நாள் தான் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப எவ்வளவு சிறப்பான நாள் அப்படின்றத கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
இந்த சில சோஷியல் மீடியாஸ்ல நான் செக் பண்ணேன் மேம். தைப்பூசம்னா நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? இன்னைக்கு எனக்கு இருந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். அதில் எனக்கு கிடைச்சது என்னன்னா, அம்பாள் கிட்ட இருந்து முருகன் வந்து சக்தி வேலை வாங்கின நாள் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இன்னைக்கு வேல் வாங்கியிருக்காரு, தைப்பூசத்தன்னைக்கு வேல் வாங்கியிருக்காருன்னா, சூரசம்ஹாரம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நவம்பர் மாதத்துல நடக்கும். நவம்பர் தீபாவளி முடிச்சு தான் நடக்கும். இவ்வளவு நாள் கழிச்சா சூரசம்ஹாரம் நடந்தது அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள ஒரு 2-3 நாளாவே இருக்கு. இதுக்கான விடைய சொல்லிடுங்களேன். நல்ல கேள்விதான். முதல்ல பார்த்தோம்ல, ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு வருஷம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த நாட்களுடைய சிறப்பை வந்து நம்ம ரொம்ப எக்ஸாக்டான கணக்கா அப்படி நினைக்க முடியாது. தைப்பூசத்துல வேல் வாங்கினாரு அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு அப்படின்னா, அதுக்காக அப்படியே அதை வேலை வச்சிருந்துட்டு ஐப்பசி மாசத்துல தான் சூரசம்ஹாரம் பண்ணாருன்றது இல்ல. தேவர்கள், இது என்னுடைய யோசனை, என்னுடைய அனுமானம் நான் சொல்றது. இந்த நாள்ல வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தாப்புல போர் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வர்ற போது ஐப்பசியில அந்த சூரன் வதம் நடந்தது அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது இப்படி பார்த்தா இது காலையில, ஐப்பசிங்கிறது மாலை தானே அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு லாஜிக்கலா அது சரியா இல்லையா? முருகன் நமக்கு தான் அது மாதம் பல மாதமே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொழுது தானே போருங்கிறது. அந்த மாதிரி இன்னொன்னு சூரனோட போர் வந்து ஒரு நாள்ல முடியல, அது வந்து தொடர்ந்து நடக்குது. 6 நாள் போருக்கு அப்புறம் தான் 6ஆம் நாள்ல தான் சூரனை வதம் பண்றாரு அப்படின்னு பார்க்குற போது அது நமக்கு லாஜிக்கலா வரும் தான். எல்லாத்த விட இந்த நாள்ல நான் சொன்ன மாதிரி அந்த குட் வைப்ரேஷன், அந்த நல்ல அதிர்வலைகளும் நல்ல கதிர்வீச்சுகளும் அதிகமா வர்றதுனால இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்களை தொடங்குவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தொடங்குவாங்க. பல கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா அன்னைக்கு ஏதாவது வியாபாரம் தொடங்குறது, லாப கணக்கு எழுதுறது, இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. தைப்பூசத்தன்னைக்கு உண்டு. இந்த நியூ இயர் அன்னைக்கு லாப கணக்கு எழுத மிஸ் பண்ணவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸா தைப்பூசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா தாராளமா பண்ணிக்கலாம். அதனால அது பல விதங்கள்ல நாம என்ன நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, மிஸ் பண்ணக்கூடாத நாள் இந்த நாள். கண்டிப்பா நம்ம குறைஞ்சபட்சமாவது தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி நம்மளுக்கு அந்த நல்ல பலன்களை எடுத்துக்கிறது நம்ம கொஞ்சமாவது முயற்சி பண்ணாதானே அங்கிருந்து நமக்கு எதில் வரும். அதுக்காக தான் நம்ம இதை வலியுறுத்தி சொல்றோம். கண்டிப்பா நம்ம வந்து தைப்பூசம் ஏன் கொண்டாடணும்னு பார்த்துட்டோம், எனக்கு இருந்த சந்தேகத்தையும் பார்த்துட்டோம். மக்களுக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, அந்த நாளில் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இந்த சந்தேகம் எல்லாமே இருக்கும். சிலர் வந்து வழி வழியாக பால் குடம் எடுப்போங்க, நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பால் குடம் எந்த நேரத்தில் எடுக்கணும், எப்படி முருகன் கிட்ட போகணுன்ற சந்தேகம் கூட இருக்கும். அதுக்கு 1 by 1 இன்னைக்கு நீங்கள் தீர்வு கொடுத்துருங்க மேம். முதல்ல தைப்பூசத்தன்னைக்கு எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும்? தைப்பூசத்துக்கு ஒரு 48 நாள் முன்னாடி மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அல்லது ஒரு 21 நாள் 7 நாள், அது அவங்கவுங்க வசதி சௌகரியத்தை பொறுத்து தான். ஐயப்பன் மேல எப்படி தீவிரமான பக்தர்களா இப்ப நம்ம கார்த்திகையிலிருந்து தை மகர விளக்கு வரைக்கும் பார்த்தோமோ, அது மாதிரி முருகன் மீது அதிதீவிரமான பக்தி கொண்டவங்க, முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் 48 நாள் அந்த மாதிரி எல்லாம் விரதம் இருப்பாங்க. நல்ல பெரிய வேண்டுதல் ஏதாவது இருக்கலாம், அதை வந்து சுவாமி கிட்ட வேண்டிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்காக நன்றி கடன் செய்யறவங்க செய்யலாம். அந்த நாட்கள்ங்கிறது வந்து நமக்காகத்தானே தவிர சுவாமிக்கு அதில் பற்றி பெரிய வித்தியாசம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு நாளில் பண்ணிட்டு அது வந்து குறைஞ்சது இது கூடுதல் அப்படின்னு சொல்லலை. நான் நாட்களை விட மனசுக்குள்ளே எப்படி நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். முருகனை பொறுத்த வரைக்கும் மாலை போட்டாச்சு அப்படின்னா நம்ம தான் முருகன், அது திடமாக நம்பணும். முதல் விஷயம், திடமான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த வழிபாடு பலன்கிறது தரும். கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோட இருக்கு அப்படின்னாலுமே அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மற்றவங்க கும்பிடுறாங்களா, நீங்க பார்த்துட்டு பேசாம இருங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு சுத்தபத்தமா இருக்கணும். ஆஸ் யூஷுவல் கண்டிப்பா அசைவ உணவோ தீய பழக்கங்களோ எந்த இதுவும் இல்லாமல் சுத்தமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான பொருட்கள் உடலுக்குள்ள போற போது நிச்சயம் நம்ம புத்தி பேதலிக்கும். சுவாமியை வழிபடுறதுங்கிறதே முக்கியமா புத்தியை செழுமைப்படுத்திக்கலாம். புத்தி பேதலிச்சு போய் நிறைய தடுமாற்றங்களும் பயங்களும் இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒரு எளிமையா சொன்னா, ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல போற போது, ட்ரெயின் தான் 1000 பேர் பயணம் பண்றாங்க, அதை ஒரு நல்ல வெல் ட்ரைன்டு ஒரு லோகோ பைலட்டு ஓட்டுறாரு.
அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அது வந்து பராமரிக்கப்படுது. இப்போ இன்னும் நிறைய ஜிபிஎஸ்லாம் வந்தாச்சு. எந்த ஊரில் எந்த ட்ராக்ல என்ன ப்ராப்ளம்னாலும் உடனே வந்துடும். இவ்வளவு பாதுகாப்பான பயணத்துக்குள்ளே போகும்போதே நமக்கு நம்பிக்கை இருக்கா? அதுக்குள்ளே உட்காந்துட்டு மொபைலில் ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு அந்த போகிற ட்ராக்கை இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேர் அத ஒரு விஷயத்த செய்யறத நம்மளால பார்க்கவும் முடியும். அந்த பயணத்தினுடைய சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறதே கிடையாது. பக்கத்துல ஊரு கிராமங்கள்ல வர்ற இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். சக நண்பர்களோட கூட பயணிக்கிறவங்களோட 2 வார்த்தை பேசலாம். அங்க ஒரு குழந்தை அழகா சிரிச்சிட்டு இருக்கும். அந்த சிரிப்பை ரசிக்கலாம். அல்லையா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். எதுவுமே பண்றாம ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்க. சில மணி நேர பயணத்திலேயே நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது இல்ல. இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல நம்ம இன்செக்யூரிட்டியில வந்து நிறைய பேர் தவிக்கிறோம். என்ன கேட்டா தைப்பூசத்துல முருகன் காலடியில தூக்கி போட்டுட்டு நீ பார்த்துக்கோ முருகா அப்படின்னு அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டு நான் நடந்து போயிட்டே இருக்கேன் நீ எனக்கு வா அப்படின்னு யாரெல்லாம் அந்த சரணாகதியோட பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த விரதம் சூப்பரா பலிக்கும். அதுதான் மெயின் விஷயம். அடுத்தது வீட்டில் தைப்பூசத்தன்னைக்கு முருகனுடைய அந்த விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம், இல்லை திருவுருவப்படம் இருந்தால் திருவுருவப்படம், வழக்கம் போல் பூஜை அறையை சுத்தம் பண்ணி மாலைகள் என்னென்ன முடியுதோ அல்லது ஒரே ஒரு சின்ன புஷ்பம் இருந்தாலும் சரி, சுவாமிக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணித்தான் இல்லை, அதை பண்ணிட்டு மனசார உட்கார்ந்து முருகனுடைய பாராயண நூல்கள் நமக்கு நூற்றுக்கணக்கில் இருந்துகிட்டே இருக்குது. அதில் எது நமக்கு மனதுக்கு ஈடுபாடு வருதோ அதை நாம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் விஷயம். குறைந்தபட்சம் நம்மளால முடிஞ்ச உணவு பதார்த்தங்கள், சக்கரை பொங்கலோ பாயசமோ ஏதோ ஒன்று செஞ்சு சுவாமிக்கு நம்ம அதை படைச்சிட்டு காக்காக்கி போட்டு யாருக்காவது ஒரு 2 பேருக்கு அதை பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுங்கிறது முக்கியமான விஷயம். கொஞ்சம் வசதி இருக்கா, வெளியில இறங்கி வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யலாம். நம்ம தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பூஜை அறையில் பூஜை பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, பாராயண நூல்கள் படிக்கிறது, பெரிய ஹோமம் வளர்க்குறது, யாகம் பண்ணுறது எல்லாம் நல்ல பலன். இது எல்லாத்த விட நான் சொல்கிற பலன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வேதனை இருக்குது அப்படின்னா நம்மளால் இப்போ பாத யாத்திரை பழனிக்கு போக முடியலை, யாரோ போகிறாங்கல்ல, நம்மளால் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நடக்க முடியல, நடந்து போகிற பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது மாதிரி செஞ்சவங்களுக்கு நடந்து போகிறவங்கள விட சீக்கிரமாக பலன் கிடைக்கும். போகிறாங்களா பக்தர்கள், அவங்களுக்கு ஒரு தாக சாந்திக்கு ஒரு தண்ணீரோ நீர்மோரோ ஏதோ ஒன்று, ஒரு பானக்கமோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு ஆடை, ஒரு முகம் தொடச்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன கைக்குட்டை, நீங்கள் பெருசாக கோடிக்கணக்கில் செய்யணும்னு இல்லை, நடந்து போகிற பாதையை சுத்தம் பண்ணலாம். நம்ம ஊரில் சாமி வரும்போது ரோடெல்லாம் தண்ணீர் தெளித்து கோலம் விடுவாங்க பார்த்தீங்களா கிராமத்தில். அதெல்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா ஊர் கூடி தேரழிக்கிறதுங்கிறது அதுதான். நம்ம ஒரு திருவிழா நடக்குது, கோயிலில் சாமியை கொண்டாடுறதுன்னா தனியாக ஒருத்தர் போய் கொண்டாடுறது இல்லை, அது தனியானா வீட்டில் பண்ணுறது வழிபாடு, நம்மளோட பிரார்த்தனை. ஊர் கூடி எல்லாரும் செய்கிற போது அந்த பலன் வந்து பல 100 மடங்கு பெருகும். நான் இங்கே நம்ம நான் மிக மூலமாக சொல்கிற வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லை உடல்நிலை ஒத்து வரல, எனக்கு அவ்வளவுக்கு உணவு கட்டுப்பாடு கஷ்டம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் யாரோ ஒருத்தர் அதை செய்யறாங்களா அங்க போய் நின்று உதவி பண்ணுங்க. அந்த பக்தர்கள் போற பாதையை தூய்மைப்படுத்துங்க. அங்க இருக்கிற முள்ளு கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு கூட நின்று நீங்க உதவி பண்ணினீங்கன்னா முருகன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். கண்டிப்பா மேம். தைப்பூசம் அப்படின்னாலே பால் குடம் எடுப்பாங்க. அது வந்து எல்லா ஊர்லயுமே, சின்ன முருகன் கோவில்ல இருந்து பழனி வரைக்குமே எல்லா கோவில்லையுமே நடக்கும். ஏன் குறிப்பா இந்த பால் குடம் எடுக்கிறது, காவடி தூக்குறது, மற்ற நாள்லாம் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்காது பெருசா. முருகன்னா கோவிலுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, வீட்டுல வருவாங்க, வீட்டுல கும்பிடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, படைப்பாங்க. இதெல்லாம் தள்ளி இந்த ஒரு நாள் மட்டும் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. ஏன், என்ன ஸ்பெஷல்? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற பல பொருட்கள்ல பால் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நமக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்ம வச்சு பெருசா போற்றக்கூடியது பசும்பால் தான். அந்த பால் வந்து மகாலட்சுமியினுடைய வடிவம், அம்சம்னு சொல்ல போனால் அந்த பாலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு பாலுக்குள்ளே இருந்து தான் தயிர், மோர், வெண்ணெய், பிறகு நெய், இந்த 5 பொருட்களும் நம்ம எடுக்கிறோம். பாலை பொறுத்த வரைக்கும் அது பரிபூரண உணவு. இன்னைக்கு வேணா அது கலப்படங்கள் நிறைஞ்சிட்டதுனால பாலுடைய தன்மை மாறி போச்சு, நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை குடிக்காதீங்க அப்படி நிறைய எச்சரிக்கை சொல்றாங்க, அது வேற. ஆனால்
ஆதி காலத்துல இருந்து பால் அப்படிங்கிறது தூய்மையின் அடையாளம், பால் அப்படிங்கிறது தர்மத்தின் அடையாளம். இப்போவும் வேப்ப மரத்துல பால் வருது அப்படின்னா அந்த மரத்துல எவ்வளோ அந்த தன்மை சாநித்தியம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ தாய்ப்பாலா இருக்கட்டும், பசும்பாலா இருக்கட்டும், மரத்துல இருந்து வர்ற பாலா இருக்கட்டும், அந்த பால் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் நம்ம ஆன்மீகத்துல உண்டு. ஏனென்றால் ஒரு உயிருடைய பசியை ஆற்றுவதற்காக நம்ம உடலுக்குள்ளே இருந்தது தாயோ பசுவோ ரத்தத்தை பாலா மாத்துது. அப்போ நம்ம உயிரை உருக்கி அது அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு கொடுக்கிற பொருள் அந்த பாலுங்கிறது. அடுத்தது பாலுங்கிறது கருணையினுடைய வடிவம், முழுக்க கருணையினுடைய வடிவம். நீங்க மகாவிஷ்ணு படுத்திருக்கிற அந்த பார்க்கடல்னு சொல்றது என்னன்னா வடமொழியில க்ஷீராப்தின்னு சொல்லுவாங்க. க்ஷீரம் அப்படின்னா பால். அது ஒரு நம்ம குறியீடா புரிஞ்சுக்கணும். ஃபுல்லா பாலா இருக்குமா அலையா அடிக்குமா அப்படிங்கிறது இல்லை. அது அப்படின்னா அப்படி ஒரு கருணையான ஒரு இடத்துக்குள்ள அப்படி பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். அவர் அவ்வளவு கருணையோடு இருக்கார். அதை அனுபவிக்கிறதுக்கு நாம அந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறது தான் முதல்ல. அதனால சுவாமிக்கு பண்ற அபிஷேக பொருட்கள்ல தண்ணீர், இளநீர், எலுமிச்சை, மற்ற திரவியங்கள், எண்ணெய், தேன்ல அபிஷேகம் பண்ணினீங்கன்னு வைங்களேன், இனிமையான குரல் கிடைக்கும். நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். நல்லா இனிமையா பாடுறவங்களை பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துல சிவபெருமானுக்கு தேனால அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அந்த தேனால பண்ண அபிஷேகத்துக்கு பலன் அது. அப்போ பாலுங்கிறது நமக்கு கருணையா கிடைக்கக்கூடியது. சுவாமியினுடைய கருணையை நமக்கு வாங்கி கொடுக்கறது முதல் விஷயம். தைப்பூசங்கிறது முருகப்பெருமான் நம்ம வேல் வாங்கின வைபவம் நடந்த நாள்னு சொல்றோம் இல்லையா. முருகனும் சரி சிவனும் சரி 2 பேருமே கொஞ்சம் வெம்மையினுடைய வடிவம், ஆற்றல். அந்த தெய்வத்தை குளிரச் செய்வதற்காக பால் அபிஷேகத்தை செய்கிறோம். இப்போ நம்ம மனசார இப்போ நம்ம வீட்டில எல்லாம் இப்போ நிறைய பேர் பரிகாரம் சொல்றாங்க இல்லையா. ஒரு கிளாஸ்ல தண்ணீர்ல எலுமிச்சம்பழம் வச்சு பண்ற போது அது நல்ல அதிர்வலையை கொடுக்குது, நெகட்டிவிட்டியை ஈர்க்குதுன்னு. நீங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சு தலையில பால் குடம் வச்சு முருகா முருகா அரோகரா அரோகரா சொல்லிட்டு பல 100 கிலோமீட்டர் நீங்க நடந்து போறீங்க, அல்லது கொஞ்சம் தூரமா இருந்தாலும் மலை ஏறி போறீங்கன்னா நம்ம மனதனுடைய வேண்டுதல் முழுக்க அதுல ஏறும். அதை கொண்டு போய் சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ற போது நம்ம பிரார்த்தனை அவருடைய அந்த திருமேனியில போய் சேர்றது. சுவாமியை குளிர வச்சு அந்த கருணையினுடைய மழையை பெறுவதற்காக அவருக்கு பாலாபிஷேகம் பண்றோம். பால் குடம் எடுக்கிறதுங்கிறது அதுதான். அதையே பால் காவடியா எடுப்பாங்க. தலையில ஒரு குடம் வச்சு எடுத்துட்டு போறதுங்கிறது பால் குடம். பால் காவடிங்கிறது நமக்கு தெரியும், 2 பக்கமும் சுமை வச்சுட்டு இடும்பனுடைய வரலாறு தான் அது. இடும்பன் சிவன் மலை சக்தி மலையை தூக்கிட்டு வந்தபோது அதை அப்படியே வச்சுட்டாரு கீழே, அது அப்படியே இருந்து போச்சு அப்படிங்கிறது தான். நம்ம சுமைகளை கொண்டு போய் நம்ம சொல்ல வேண்டிய இடம் முருகன்ட்ட தான். அப்போ 2 பக்கமும் பால் குடம் வச்சு பால் காவடி எடுத்துட்டு போறது, முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிச்சயமா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சிலருக்கு வீட்டில் நான் எப்படி கும்பிடணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், இல்லை ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா தெளிவு இல்லாமல் இருக்கும். அந்த நாள் நான் கோவிலுக்கு தான் போகணுமா, சிலரால் கோவிலுக்கு போக முடியாது. அது அவங்களுடைய உடல் பிரச்சனையாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவங்களால விரதம் இருக்க முடியாது, வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் வீட்டில் நம்மால முடிஞ்ச தினப்படி பூஜைன்னு செய்யறது உண்டு. ஒருவேளை தினம் செய்யாதவங்க கூட வெள்ளி செவ்வாயில செய்வாங்க இல்லையா. வெள்ளி செவ்வாயில செய்ய முடியாதவங்களாவது கிருத்திகை இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நல்ல நாள்ல செய்யறது உண்டு. அதுலயும் செய்ய முடியாதவங்க இத மாதிரி தைப்பூசம், ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இந்த மாதிரி நாள்ல செஞ்சுதான் ஆகணும். அப்போ அவங்க ஒரு சாதாரணமா அவங்களுடைய வீட்டுல எப்பவும் பூஜை பண்ற மாதிரி செஞ்சுட்டு, நான் சொன்ன மாதிரி மனசுத்தி உடல் சுத்தியோட உட்கார்ந்து முருகனுடைய மூல மந்திரம் அதை தெரிஞ்சவங்க முறையா அதை குருநாதர் கிட்ட உபதேசம் பெற்றவங்க அதை சொல்லலாம், அல்லது அந்த ஸ்லோகங்கள் சொல்லி இது பண்ணலாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது ஒரு 2 பழமா இருந்தாலும் சரி, அதை முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். அவ்வளவுதான் முருகன் வேண்டுவதுன்றது அது மட்டும்தான். அந்த பூஜையை செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு சாப்பாட்டினுடைய அந்த இது தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அந்த மாதிரி குறைச்சிட்டு, ஏன்னா எதுக்காக விரதம்னு சொல்றோம் அப்படின்னா, சாப்பாடை தயாரிக்கிறதுலையும் அதை சாப்பிட்றதுலையும் அதுலேயே நமக்கு அதிகமா நாட்டம் போச்சுன்னா இறைவன் மேல உள்ள நாட்டம் குறைஞ்சு போகும். அதுதான். இப்ப நம்ம டெய்லி சமைச்சிட்டே இருக்கோம், ஒரு நாளைக்கு வீட்டுல
இன்னைக்கு நீங்க சமைக்காதீங்க, நான் வெளியில ஆர்டர் பண்ணிட்டேன். அதில் எல்லாரும் வெளியில போய் சாப்பிடலாம்னா நமக்கு எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு ஆமா. பெண்களுக்கு. அந்த மாதிரி சாப்பாட்டு தயார் பண்றதுக்கு அதுக்குன்னு அதிக நேரத்தையும் கவனத்தையும் நம்ம வீணாக்கிடாம உட்கார்ந்து அதிக நேரம் இறை சிந்தனையில இருக்கிறதுக்காகத்தான் உணவை தவிர்க்கிறது அப்படிம்பாங்க. அதாவது இறையை குறைச்சிட்டு இறையை தேடணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதிகமா பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவக்கூடிய ம். நாள் அதுதான். அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுறது, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீங்க எத்தனை சாஸ்திரம் பண்ணாலும் படிச்சாலும், எவ்வளவு சம்பிரதாயம் நீங்க கடைப்பிடிச்சாலும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடுறது மாதிரியான அறம் எதுவுமே இல்லை. அதை செய்யறவங்க கிட்ட ஆண்டவன் தானா தேடி வருவான். எளிமையான பூஜை பண்ணலாம். முருகன் ரொம்ப 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 கருணையாளன். பயப்படாம பூஜை பண்ணலாம். தடுமாற்றமா பண்ண வேண்டாம். ஏன்னா வேலுண்டு வினை வினை இல்லை, இல்லை. மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை. நல்ல முருகான்னு கூப்பிட்டா போதும், நிறைய அனுகிரகம் கிடைக்கும். நிச்சயமா மேம். இந்த ஒரு பதிவு மூலயமா தைப்பூசத்தன்னைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை தாண்டி தைப்பூசத்துடைய வேர் எங்க அப்படின்றதையே நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியிலையும் நீங்க இந்த மாதிரியான சிறப்பு நாட்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.